ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் கம்பெனி இது சம்மந்தமாக வருங்காலத்தில் எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுதேசி கப்பல் கம்பெனி பார்த்திங்கன்னா 1906ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வஉசி பிறந்தது பார்த்திங்கன்னா 1872 செப்டம்பர் 5 இது கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது என்னைக்கு நிறுவனம் ஆகுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 16ஆம் நாள் நிறுவப்பட்டது. இதோட தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டித்துரை. ஏன்னா அவர் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணைத் தலைவராக வஉசி இருந்தார். சட்ட ஆலோசகராக பார்த்திங்கன்னா விஜயராகவசாரி இருந்தார். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பம்பாயில் ஒரு கம்பெனி வந்து குத்தகைக்கு எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் அது நடக்காத போனதுனால கப்பலை வந்து வாங்க வேண்டிய கண்டிஷனுக்கு வந்து வஉசி தள்ளப்பட்டார். இதனால் பார்த்திங்கன்னா 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த 10 லட்சம் பார்த்திங்கன்னா எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒருவருக்கு வந்து 25 ரூபாய் வீதம் 40,000 ஷேராக வந்து அதை ரொட்டேட் பண்ணாங்க. சரிங்களா? கப்பல் நேம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் காளியோ, எஸ்எஸ் லாவோ. எங்கேருந்து எது வரைக்கும் இது இயக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டு கொழும்பு. சரிங்களா? நன்றி.